பார்த்துக் கொண்டிருப்பது தாமரை தமிழ் நியூஸ். உண்மையை உரைக்க. அரக்கோணம் அடுத்த தக்கோலம் பேரூராட்சியில் கனிம வளங்களை ஏற்றிச் செல்லும் கனரக வாகனம் மோதி பள்ளி மாணவிக்கு வலது காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த தக்காலம் மேல் பஜார் சேர்ந்த மோகன் என்போரின் மகள் தீபிகா இன்று காலை 9 மணியளவில் பள்ளிக்கு செல்வதற்காக அவருடைய தங்கையுடன் இவரும் அவருடைய தங்கையும் அவருடைய தகப்பனாரின் இருசக்கர வாகனத்தில் புறப்பட்டனர். மூவரும் சாலையை கடக்கும்போது அதிவேகமாக கனிம வளங்களை ஏற்றிச் சென்ற வாகனம் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து மூவர் மீது மோதி கீழே விழுந்து பள்ளி மாணவி தீபிகாவிற்கு வலது காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. கிராம பொதுமக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து வாகனத்தை சிறைபிடித்து பள்ளி மாணவியை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். உடனடியாக தக்கோலம் சார்ந்த காவல் அதிகாரிகள் விரைந்து வந்து அப்பகுதியில் விசாரணை நடத்தி வந்தார்கள். கிராம பொதுமக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்த பகுதியில் அதிவேகமாக கடந்து செல்லும் வாகனம் இயங்குவதால் மாணவ மாணவிகளுக்கும் கிராம பொதுமக்கள் அனைவருக்கும் சாலை கடக்க முடியாமல் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகிறோம். ஆகவே இப்பகுதியில் அதிவேகமாக வருகின்ற அனைத்து வாகனங்களும் வர அனுமதிக்க கூடாது. ஆர்டிஓ உடனடியாக வந்து பகுதியில் விசாரணை செய்து அந்த கனரக வாகனங்களை அனுமதிக்காமல் தடை செய்யும்படி பொதுமக்கள் அனைவரும் கோரிக்கை விடுத்துள்ளனர்.